அண்மைச் செய்தி 1000 ஆண்டுகள் பழமையான சீர்காழி சிவன் கோயிலின் 200 ஏக்கர் விளைநிலங்களை தருமபுரம் ஆதீனம் விற்றதாக புகார் மனு மீது உரிய பரிசீலனை செய்து சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிலர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ சட்டநாத சுவாமி கோவிலில் சிவன் கோவிலானது உள்ளது. தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் சோழர் பேரரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கோவிலின் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த விவசாய நிலங்களை குத்தகைக்கு விட்டு அதன் மூலம் தர்மபுரம் ஆதீனத்திற்கு வருவாய் ஈட்டி வந்தார்கள். இந்த நிலையில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இக்கோவில் சென்ற பின்பாக இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது கோவிலுக்கு சொந்தமான 200 ஏக்கர் நிலங்கள் விற்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதன் சந்தை மதிப்பு சுமார் 1500 கோடி ரூபாய் ஆகும். அதேபோல் சமீபத்தில் இக்கோவிலின் கண்காணிப்பாளர் தர்மபுரம் ஆதீனத்துடன் இணைந்து சுமார் 8 ஏக்கர் நிலத்தை தனிநபருக்கு மாற்றியுள்ளதை அடுத்து புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கோவில் நிலத்தை மீட்க உத்தரவிடக் கோரி தமிழக இந்து சைவ கோவில் பாதுகாப்பு மற்றும் தெய்வநெறி பரப்பும் சங்கம் சார்பில் அதன் செயலாளர் பாலசுப்ரமணியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் துரைசாமி, இளங்கோவன் ஆஜராகி சீர்காழியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சட்டசுவாமி கோவிலின் நிலங்களை தனிநபருக்கு மாற்றிய தர்மபுரம் ஆதீனம் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுத்து கோவில் நிலங்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 6 வாரங்களில் மனுதாரரின் இந்த புகார் மனு குறித்து உரிய பரிசீலனை செய்து சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.